ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் மன்மனம். இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதில் நம்ம கொடி பசலை ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். கொடி பசலை இது வந்து ஒரு நல்ல கீரை, ரொம்ப ரொம்ப சத்து, ஹைலி நியூட்ரிஷியஸ் கீரை இது. ஸோ இது வந்து கொடியாக படரக்கூடிய ஒரு தாவரம், ஒரு கீரை. ஸோ நான் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நர்சரியில் வந்து இது வந்து நாங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினோன்னா 60 ரூபா இந்த கொடி பசலை. பட் இது வந்து நல்லா வளர்ந்து கொடியாக படர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து வாரத்தில் இப்போ வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கீரை கிடைக்கிதுன்னா, ஸோ இந்த கீரையோடு சேர்த்து 5 நாளுமே நமக்கு வந்து கீரை கிடைக்கும். 7 நாளில் 5 நாள் வந்து நமக்கு கீரை கிடைக்கும். ஸோ நான் அதை நட்டு வச்சுருக்கேன். இது எப்படி வளருதுன்றதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் இல்லை, நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டேன். ஸோ நல்ல ட்ரைனேஜ் இருக்குது இந்த க்ரோ பேக்கில், பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கள் ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்திங்கன்னா கோழி அவரையில் நிறையா பூக்கள் வந்திருக்கு. ஸோ நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன், அந்த நுனி பகுதிகளை கட் பண்ணி விட்டால் நிறையா பக்க கிளைகள் வந்து நிறையா பூக்கள் பூத்து நிறையா காய் வரும் நமக்கு. ஸோ இருக்கிற லாங் பீன்ஸை வந்து நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கலாம். நிறைய லாங் பீன்ஸ் இருக்குது. ஸோ லாங் பீன்ஸ் வந்து வாரத்தில் 2 நாளைக்கு மேலேயே நமக்கு வரும், உண்மையை சொல்லணுன்னா. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இருக்கிற லாங் பீன்ஸை வந்து அதான் சொல்கிறேன்ல, இப்போ கிடைக்கிறப்ப அதோட அருமை தெரியலன்னா அப்புறம் கொஞ்ச நாள் அது காய் இல்லைன்னா ஐயோ அது எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காய்களுக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற அவரைக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நிறைய ஹார்வெஸ்டிங் வந்து டெய்லி இப்போதைக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்தில் அவரைக்காய் 2 நாளைக்கு கிடைக்கிது, வெண்டைக்காய் 1 நாள், அதுக்கப்புறம் காராமணி பீன்ஸ் ஒரு 2 டேஸ்க்கு கிடைக்கிது, கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் அவரைக்காய் ஏற்கனவே சொல்லியாச்சோ. அதுக்கப்புறம் சில நேரம் பீர்க்கங்காய் கிடைக்கும், சில நேரம் சுரக்காய் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி காய்கள் வந்து நமக்கு தேவையான அளவு காய்கள் ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாடி தோட்டத்துக்கும் இயற்கைக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கணும். ஸோ இந்த அவரைக்காவை வந்து நான் கொஞ்சம் நூல் கட்டி விட்டுருக்கேன், அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. அப்புறம் தக்காளியை பறிச்சுக்கலாம். தக்காளி எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்தாது. தக்காளி மட்டும் என்ன தான் மாடியில் வந்தாலும் நம்ம வாங்குறத நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவ்வளோ தேவை. ஒரு நாளைக்கு 3 வேளைக்குமே தக்காளி வெங்காயம் இல்லாத சமையலே கிடையாது. ஸோ நம்மளோட ட்ரெடிஷனில் அந்த மாதிரி தான் நம்ம பழகியிருக்கோம். எல்லாத்துலேயும் தக்காளி வெங்காயம் இல்லாத சாப்பாடே கிடையாது. ஸோ அதனால நமக்கு தக்காளி நிறையா தேவைப்படுது. ஸோ நமக்கு இன்றைக்கி நிறையாவே தக்காளிகள் நமக்கு கிடச்சிருக்கு. வந்து ஒரு நாளைக்கே நமக்கு யூஸ் ஆகும். 3 வேளைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் வந்து தக்காளி வந்து குட்டி குட்டியாகவும் இருக்குது. செர்ரி டொமேட்டோஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை பறிச்சிக்கலாம். நாட்டு தக்காளியோட அளவு குட்டியாக தான் வருது. ஸோ அதுக்கு மேலே நம்ம அதை எதுவுமே பண்ண முடியல. நம்ம தேவையான சத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். சத்துக்கள் கொடுக்க நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ செர்ரி டொமேட்டோஸ், பெங்களூர் டொமேட்டோஸ், அப்புறம் கொஞ்சமாக நாட்டு தக்காளி எல்லாத்தையும் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வெண்டைக்காய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காய் இல்லை, நமக்கு இவ்வளோ காய் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பீன்ஸ் எடுத்துக்கலாம். பட் பீன்ஸ் செடி காஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஸோ பீன்ஸையும் எடுத்தாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி, இவ்வளோதான் நமக்கு ஹார்வெஸ்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மன்மனமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி